ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ அகேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் ஸ்டீலில் எபிசோட் 199வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோவில் வந்து ஸ்டார்டிங் வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பறக்கும் கப்பல்கள் தான் வருது. யாரா வரான்னு பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஹியூமன்ஸுக்கு டீமன்ஸுக்கு போராட்டம் நடக்கிறதுனால சப்போர்ட் பண்ணுறதுக்காக மெர்மைட் கிளான். அந்த மெர்மைட் கிளான் கண்டிப்பாக அந்த ஷீல்டு கொடுத்த கிளான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளானை பேர் சுற்றிக்கிற மக்களை இந்த லெஜெண்டரியான கிளானை நான் பார்ப்பேன், எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வர அந்த இளவரசி பார்த்து என்னடா அவ்வளோ அழகாக இருக்காங்க, அருமைடான்னு பார்த்துட்டு இருக்க. அங்கே இருக்கிற பீஸ்ட் மத கொண்டு மனுஷங்கிட்ட நல்லாவே பழகிற மாதிரி காட்டாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க அடுத்த கப்பல்கள் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ். இப்போ டிராகன் டெம்பிள் தான் ஃபைட் நடக்குது, அடுத்தடுத்த டெம்பிள்ஸும் வருது. ஸோ இந்த இடத்துல மனுஷனத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுமா நம்ம இவர் ஹோலி நைட் வர்றாரு. ஸோ ரெண்டு கிளானின் நடுவில் வணக்கம் வச்சுட்டு நீங்கள் ரொம்பவுமே நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோலி நைட் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த இளவரசன் கேட்க ஆரம்பிச்ச. ஸோ அந்த டீமன் எம்பர் அவங்க கூட சண்டை போகிறாங்களா, இந்த ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரிப்ரேஷன் சொன்ன உடனே அடுத்துனா ஒவ்வொரு டெம்பிள் இருக்கிற பீக்கான ஃபைட்டர்ஸ், மேஜிக் டெம்பிள், சோல் டெம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசாசின் டெம்பிள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வர அப்படியே அடுத்தடுத்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரியர் டெம்பிள் கட்டுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவேல் உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெம்பிள் லீடர்னு சொல்லிட்டு அந்த பைசப்ஸ் பாய்ஸ் அவனுக்கு எல்லாருமே போய் சேர பண்ணி இச்சா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்பிளும் வந்துக்கிட்டு இருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஹோலி லேண்டில் இருக்கிற பீஸ்ட், ட்ரீம் லேண்டில் இருக்கிற பீஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு. நைட்ஸ் விடாமல் சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க திறமையை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷன் ஏழாம் விடுற பிளேஸ் இருக்காங்களா அந்த ஃபேமிலி, அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கூட்ஸையும் கொடுக்குறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சப்ளைஸையும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. மொத்த பேர் நாங்கள் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி, ஓகே, சைல்ட் ஆஃப் டெஸ்டினி அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் கேட்பான். அதாவது நம்ம ஹீரோ தான் கேட்குறான் அந்த இடத்துல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் டொமைனில் காயப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பயங்கரமான ஒரு லைட் பார்த்தீங்கன்னா அப்பீர் ஆகுது. என்னென்னு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இப்போ லைட் அண்ட் ஹோப் காட் ஆகிட்டேன். அவன் பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஹீல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ சொல்லிக்கிட்டு இருக்கான் எட்டர்னல் லைட் நான் சம்மன் பண்ணி உங்களை ஹீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்படியே நம்ம கையர் பார்த்தா டெத் கார்டு ஆகிருக்கும். டெத் கார்டுங்கிறதுனால லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்கிற சைக்கிள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தா ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம ஹானிகிட்ட வருவான். ஸோ ஹான் அப்படின்ட்டு நீ பார்த்தீங்கன்னா உன்னோட இன்னர் ஸ்பிரிட் மானா பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கேன். ஸோ அதனால் உன்னோட இன்னர் மானா எல்லாத்தையுமே நான் ரீஸ்டோர் பண்ணுறேன் பியூரான லைட் மூலம் அப்படின்ட்டு 80 இன்னர் மானா பார்த்தீங்கன்னா ஹீரோ ரீஸ்டோர் பண்ணுறான். அவனோட பழைய ஃபார்மை கிட்டத்தட்ட கொண்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் கையிறந்ததில் ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவ்வளோ அழிஞ்சு போனால் அவளோட ஸ்பிரிட்டை பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோடு நம்ம ஹானுக்கு கொடுக்குறான். அவனோட ஸ்பிரிட்டுமே வந்ததுனால நம்ம ஹானுமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறான் அந்த இடத்துல. ஸோ ஹானை ஒரு பக்கம் இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அடுத்த பார்த்தீங்கன்னா வாங்கியோ அவள் பார்த்தா அவரோட லைஃப் எனர்ஜி பேர்ன் பண்ணி அந்த ஒரு எட்டர்னல் ஃபயரை யூஸ் பண்ணி பார்த்தா அந்த பேட்டில் ஜெயிச்சிருப்பான் அந்த இடத்துல. ஸோ இந்த எட்டர்னல் ஃப்ளேமோட நொட்டி சித்திரப்படுத்திக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்டு ரெண்டு பேரும் அவங்களோட பிளஸிங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ஹீரோ அந்த பெயினை பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணுவான். பட் நம்ம கையை என்ன பண்ணுறான், அந்த ஃப்ளேமை ஒட்டுமொத்தமாக சீல் பண்ணி அவளை திரும்ப பவர் ஃபுல் ஃபோர்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி பிளஸிங் கொடுப்பா. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே இருக்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காங்க. ஸோ நம்ம டீம் பழையபடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிற பார்த்து சந்தோஷம் இருக்க. கண்டிப்பாக இந்த பேட்டில் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்க வரைக்கும் நம்ம எப்படி தோப்போம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, வாங்க அப்படின்ட்டு எல்லாருமே வேன் லைட் கண்டிப்பாக இந்த பேட்டில் நம்ம ஜெயிப்போம், என்ன ஆனாலும் மனித இனத்தை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சியர்ஃபுல்லாக இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சீனில் ஒன்றா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே திடீர்னு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வரங்குது. ஸோ என்னாச்சு இந்த மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பா. அதுக்கு உடனே நம்ம யூங்கர் பார்த்தோம்னு சொல்லுவா, கேப்டன் இன்னைக்கு நியூ இயர் கேப்டன் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல இப்போ நியூ இயர் கொள்வாங்க. ஸோ இந்த இடத்துல சைனீஸ் நியூ இயர் கொண்டாடுறதுக்கு ஒரு சில ட்ரெடிஷன்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஓகே நைட் நம்ம பார்ட்டி பண்ணுறோம் அந்த பேட்டிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ அந்த ஒரு பார்ட்டியில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நிறைய வகையான ஃபுட்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோவா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு காத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நிறைய ஒரு டேபிள்ஸை போட்டு எல்லா முக்கியமான பீப்புள்ஸுமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா டம்ப்ளிங்ஸ் செஞ்சு எடுத்துட்டோம். நம்ம ஒரு குழக்கட்டைன்ற மாதிரி வச்சுக்கலாம்.
அவங்க பார்த்தா உங்களுக்கு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் அந்த புகை மூட்டத்துக்கு நட்டுவில் பார்த்தீங்கன்னா வந்து யாராக நம்ம ஹாயோட அந்த ஆரஞ்சு இருப்பான் ஆரஞ்சு ஃபார்ம் மாமா ஹாயோ என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலையா எங்கடா போச்சு டப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க போய் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா தின்னுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கான் அந்த இடத்துல. ஸோ ஓகே இப்போ இவன் இங்கே இருக்கான் அப்படின்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் போய் வந்து அழகாக நம்ம கையேர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்துல யாராக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. ஓப்பன் பண்ண ஒவ்வொன்றா அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்டர் க்ரீன் அப்படி எல்லாம் இருக்க 1 2 3 எப்போ 7 இருக்குப்பா. அப்போ அந்த கடைசி ஒன்றில் கண்டிப்பாக அந்த டம்ளிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே நம்ம 3 ஆள் இருக்காங்க ஆக்சிடென்ட்ல. அவனு பார்த்தா கடைசி டம்ளிங் தின்னுக்கிட்டு இருக்கு சாமெல்லாம் அடைச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனில் போயிட்டு அந்த இடத்துல. சரி எல்லாரும் கவலைப்படாதுங்க நம்ம வந்து திரும்ப செஞ்சுக்கலாம் இருக்க. நம்ம பிரதரும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிக்கனை பார்த்தா கொண்டு வந்துருக்காரு. அடுத்த செகண்ட் பொட்டுனே நம்ம வாயை பார்த்தீங்கன்னா வந்து பறந்து போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வேட்டையாட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே போயிட்டு எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோட அம்மாவும் திரும்ப செஞ்சுக்கலாம் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீலிங் டெம்பிளோட லீடர் இருக்காரு அவர் பார்த்தா அந்த என்வெலப்ஸை பார்த்தீங்கன்னா தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரெட் என்வெலப் கிடைச்சா அந்த நியூ இயரில் அவங்களுக்கு வந்து லக் இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக தராங்க. ஸோ இப்படியே பார்த்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்ப்பா ஹீலிங் டெம்பிளோட லீடர் வந்து கொடுத்துருக்காரு ரொம்பவே நன்றி லீடர் அப்படின்னு லீடரில் மாஸ்டர்ன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சாமுவேலும் ஒயிட் ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல லேட்டாக வருவாங்க அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சரி சாரியான மன்னிச்சிருந்த மாதிரி வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கேன். உடனே பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பாக்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட தாத்தா எடுத்துட்டாங்க. நம்ம கையோட தாத்தா அவங்களும் 2 பாக்ஸ் தராங்க. எல்லாமே என்வெலப்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயரில் ஒரு லக்கை குடிக்கக்கூடிய அந்த இடத்தோட சைனீஸோட ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பார்த்தா வந்து அந்த என்வெலப்ஸ் எனக்கு வேணும்னு இருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா வானத்தில் பறக்க போட்டுக்கிட்டு இருக்காரு யாருக்கு கிடைக்குதோன்ட்டு. இந்த இடத்துல இவங்க பார்த்தா வந்து மூடோல் ஒழுங்காக போய் பார்த்தா ஒன்று பிடிச்சி எடுத்துட்டு ரெட் என்வெலப் அப்படின்னு அமுச்சு விட்டுருக்க மூடோலும் மூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேகமாக பிடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சாமுவேல் தான் இருக்கிறதுலே இந்த ஜோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமுவேல் லிட்டில் ஃப்ளவர். ஸோ சாமுவேல் பார்த்தீங்கன்னா வந்து லிட்டில் ஃப்ளவர் வந்து தோல் உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து பிடிக்க ட்ரை பண்ணிருக்கா. இது வந்து ஜாலியாகவே வந்து இருக்கும் பார்க்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாமுவேல்னா கொஞ்சம் மாலை தூக்கடான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இப்படியே போய்கிட்டு இருக்கேன். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெர்மைட் கிளான்ஸான ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பிடிப்பான். ஆனால் நம்ம மூடலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து கிடைக்கல. அதுவும் ஏமாறுதோட வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜிக் டெம்பிளோட லீடர் இருக்கும் இஜால 8 பாம்பா இருங்க 13 பாக்ஸ். இந்த இடத்துல 13 பாக்ஸ் ஃபுல்லாமே இந்த இடத்துல என்வெலப்ஸ். இதை பார்த்தோன்னே இந்த இடம் இந்த எந்த டெம்பிள் அதிக ஃபினான்ஷியலாக அதிகமாக இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா என்வெலப்ஸும் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிச்சுடுவாங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாருக்கும் புரியுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹானு அவள் அவர் அப்படியே ஒரு பக்கம் இருக்க. ஸோ நம்ம வாங்கி அவங்க ஆள் அப்படியே ஒரு பக்கம் பார்த்தா காதில் இருக்க ரோஸு. இது நம்ம வந்து ரோஸு அவங்க 2 பேர் என்வெலப்ஸ் அப்படியே பரிமாறிக்கிறாங்க. நம்ம ஹீரோயும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ இருக்கிற எல்லாருமே இந்த என்வெலப் கிடைக்கிற ரொம்ப சந்தோஷம் இருக்குது. கடைசியாக மூடலுக்கும் அவனுக்கு கிடைச்சிட்டு பார்த்தோன்னா வந்து நம்ம இங்கிட்ட கொடுப்பா. ஆனால் அது வந்து ஒரு நார்மல் என்வெலப். அப்போ எனக்கு இந்த இயர் ஃபுல்லாக லக் இருக்காதா மூடல் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கா. உடனே நம்ம யாங்க இருக்கிறதா பெரிய என்வெலப்லாம் எடுத்துகிட்டு வந்து இது ரெட் என்வெலப் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தோடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அழகாக ஒரு முத்தம். ஐயோ யாங்க கையிலேயே பிடிக்க முடியல இந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து இதுவும் போயிட்டுருக்கேன். வரவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த என்வெலப்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம ஹீரோயின் அவங்களுமே பிளெஸிங்ஸ் மூலிமா எக்கச்சக்கமான என்வெலப்ஸ் இப்போ இந்த இடத்துல பார்ட்டியில் இருக்கிறவங்க மட்டும் வெளியே முதற்கொண்டு எல்லா இடத்துல ப்ளஸ் இவங்க காட்ஸுங்கிறதுனால இவங்க கொடுக்குற அந்த என்வெலப்ஸ் அந்த லைட் எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு. எல்லாருக்கும் ஒரு வாமான ஃபீலிங் வர மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும் இல்லை பாதுகாவலர் படையில் பாதுகாக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த என்வெலப் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வாமான லைட் எனர்ஜி இருக்கிறது எல்லாரும் ஃபீல் பண்ணுறது. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இடத்துல ஃபைனலாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்து ஹீரோட பீச் எல்லாமே பறந்து போய் ஒரு ஃபயர் பெட்டிக்கு ஆரம்பிக்க மேலே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி அந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்பியர் ஆகும்போது இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் 2 பேருமே வந்து என்னோட என்வெலப் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி லவ் பண்ணவங்களுக்கு கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பரிமாறிக்கிறாங்க. அங்கே எக்கச்சக்கமான மூடால் முகம் முழுக்க சின்ன பீஸ் முகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அப்பியர் ஆரம்பிக்குது இடத்துல. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமாக வந்து போயிட்டு இருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வந்து எல்லாருமே சந்தோஷமாக நடனம் ஆரம்பிக்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வாங்க நடனம் ஆடலாம் ஷைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு இருக்க. இப்படி எல்லா டெம்பிளோட சாதாரண மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே இந்த பீஸ்ட் செல்லர்ஸ் இந்த மாதிரின்ட்டு சந்தோஷமாக ஆட பார்த்தினா ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்க மெர்மெட்லானும் இல்லை அந்த ஃபேரி ஃபர்னஸ் அந்த பொண்ணும் ஆடிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ அப்பா அம்மா இவங்கெல்லாம் அதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. எல்லாருமே சந்தோஷமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபயர் கதப்பான ஃபயர் நடுவில் இப்படியே
போயிட்டு இருக்க இடத்துல இந்த பக்கம் ஹீரோயின் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்து கையர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக ரொமான்டிக்காக பேசிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க இந்த இடத்துலையே. ஸோ இவங்க கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்த காதல் ஜோடிகள் நம்ம ரோஸு நம்ம லின்னு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முத்தம் நம்ம வந்து இவனும் போட்டு வந்ததுல. ஸோ இவளுக்கும் அதை பார்த்துட்டு ரோஸுக்கெல்லாம் சரியான ஷாக் ஆகிடுதுடா இந்த மாதிரி முத்தம் கொடுத்துடும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து ஹானு இவங்க சொல்லவே தேவையில்ல ஆல்ரெடி காதல் பறவைகளை பறந்துக்கிட்டு இருப்பானுங்க இந்த இடத்துல. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நம்ம யாங் வெங்ஸோ நம்ம இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சந்தோஷங்களை பார்த்தீங்கன்னா பரிமாறிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கேன் கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து வாங்கி அவளும் பார்த்தீங்கன்னா வந்து லவ் அக்செப்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். லிட்டில் ஃப்ளவர் ரொம்ப யாங் சாம்பல் இப்படியே போயிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இதய ஷேப்பில் நிலாவை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி காமிச்சு நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறான் அந்த ஸ்டார் டெத் டொமைனில் இறந்த வீரர்கள் அது மட்டும் இல்லாமல் எட்டர்னல் ஹீரோஸ் இவங்க எல்லார் பேரும் வந்து எழுத ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸ்டார் டொமைன் பேர் எழுதுனதுல மற்ற 63 பேரும் யாருன்னா அவங்க எல்லாருமே இந்த 6000 வருஷமாக வந்து நம்மளுக்காக வந்து போராடினவங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார் டொமைனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நமக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்க இடத்துல அதில் இருக்கிற நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிக்க. ஸோ எல்லாரும் புரியுதுல எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து இந்த ஒரு ஸ்டோன் மெமரி ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா பேரை பொறிக்கிறது வரலாற்றில் வந்து நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண அவங்களோட நேம் தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற நேமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்ததில்ல. இங்கே இருக்கிற நேமில் பார்த்தீங்கன்னா சீனியர் ஈன்றதை பார்த்துட்டு வந்து 2 பேர் ஷாக் ஆக அப்போ தான் வந்து ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இதில் கண்டிப்பாக வந்து நம்மளோட டெம்பிளோட ஆன்சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 6000 வருஷமாக நமக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார் ரிலிமில் அவங்க தான் எட்டர்னல் ஹீரோஸ் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்தது எல்லா விஷயத்தையும் ஹீரோன்னு சொல்லலாம்லாம். இந்த 6000 வருஷமாக அந்த ஸ்டார் பவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டிமாண்ட் காட் இவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா போராடி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அவங்களோட உயிர் அவங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்னைக்காவது ஒருத்தர் வருவான் அவனுக்கு நம்ம வழிகாட்டத்தில் இருக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா அந்த எட்டர்னல் ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க மொத்த வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு அப்படின்னு 6000 வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்காக அப்படின்ற விஷயம் எல்லாமே சொல்லிட்டு சீனியர்ஸ் உங்களை கடைசியாக வந்து கொண்டு வந்துட்டேன் இந்த இடத்துக்கு நீங்கள் இதுக்கப்புறம் உயிர் பெறுவீங்க நான் நம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பண்ண பேட்டில்ஸ் இது எதையுமே நான் வின் போக மாட்டேன் நாங்கள் கண்டிப்பாக இந்த ஃபைனல் பேட்டில் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டு அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மரியாதை பார்த்தீங்கன்னா செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பேட்டிலுக்கு ஒரு நாள் மட்டுமே வந்து மிச்சம் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு போயிட்டு இருக்க இடத்துல. ஸோ இந்த இடத்துல நமக்கு பெரிய பவராக இருக்க வேண்டியது இந்த 6 த்ரோன் தான். இந்த இடத்துல ஒரு கிராண்ட் பா அவர் இறந்ததுனால அவரோட தோணில் ஆள் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அதுக்கு செலெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 த்ரோடி நம்ம உயிர் பிச்சாகணும். ஸோ இந்த பேட்டில் 6 த்ரோனுமே மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறதோட இந்த ஒரு எபிசோட் 199வது எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 200th எபிசோடு நான் சேர்த்து போட்டிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கஸ் எபிசோட் நம்பர் 200க்குள்ளே வந்து போகலாம். ஸோ 200வது எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஹோலி நைட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார் இடத்துல. ஸோ இந்த ஸ்டார் டெத் ட்ரையல் முடிஞ்சது அதனோட வீல்டர் இறந்ததுக்கப்புறமா கார்டியன் ஆஃப் அப்புறம் வந்து மெர்சி டிவைன் த்ரோன் ரியாக்ட் ஆகுறதே வந்து விட்டுருச்சு. பட் நல்ல விஷயம் என்னென்னா இப்போ அது ரியாக்ட் ஆகுது அதுக்கான ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான நைட்ஸ் கார்டியன் நைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்காங்க 9th லெவலில். பட் இருந்தாலும் 8th லெவலில் சேர்ந்த ஒரு சில நைட்ஸுமே வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம ரோஸை பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு. ரோஸும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்து இப்படியே வந்து போயிருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க அச்சீவ் பண்ண வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து 6 த்ரோனோட வீல்டர்ஸ் வேணும் அப்படின்னு இருக்க. திடீர்னு நம்ம ஹீரோட கிராண்ட் ஃபாதர் நம்ம தாத்தா என்ன சொல்கிறாருன்னா வந்து நான் வந்து அந்த டெத்தர்னால அந்த அபோவ் அவங்கிட்ட நான் வந்து தோத்துட்டேன் அதனால் வந்து இந்த த்ரோனை வந்து வச்சிருக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு நான் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வச்சிருக்க சுத்தியல் த்ரோன் ஆஃப் சீல் ஆஃப் காட் ஆஃப் ஆர்டர் அண்ட் லா அதை பார்த்தோம்னா திரும்ப அதனுடைய இடத்துல பார்த்தா வந்து விற்க வந்து நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த த்ரோனுக்கு வந்து காண தகுதி எனக்கு வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 67 வருஷமாக இந்த த்ரோன் என்கிட்ட இருந்துச்சு நீங்களாம் வந்து உங்களோட ப்ரைமில் இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வயசாச்சு அப்படின்ட்டு அந்த த்ரோனை வந்து அதே இடத்துல வந்து வச்சுறாரு. புது வீல்டரை வந்து தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்ட்டு இந்த இடத்துல. ஸோ இதுக்கான வீல்டர்ஸும் தேர்ந்தெடுக்கும் நான் வந்து ஆளுகளை வந்து வர சொல்லியிருக்கேன் நீங்களாம் உங்கள் ப்ரைமில் இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து வயசாச்சு பட் இருந்தாலும் இந்த த்ரோனுக்கு ஒரு நல்ல சூட்டபுளான பர்சன் கிடைப்பாங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதனோட ட்ரையல் அட்டன் பண்ண நிறைய
நிறைய பேர் வர்றதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத ஹோச்சான், கண்டிப்பாக இன்னைக்குள்ளதுக்கு த்ரோனுக்கான வீல்டை கிடைப்பாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ வந்து சொல்கிறேன், ஸோ கண்டிப்பாக த்ரோனோட சப்போர்ட் நமக்கு வந்து தேவைப்படுது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து த்ரோனுக்கான வீல்டை சொன்னாங்களே, கிட்டத்தட்ட நிறைய டிராகன் பாஸோட நைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இடத்துல இவங்க தான் நான் சொன்னேன்னா அந்த இடத்துல முக்கியமாக முன்னாடி லீடிங்கில் இருக்கிற 2 பேர் ஹீரோக்கு தெரிஞ்சவங்க. யாருன்னா வந்து நம்ம டீச்சரை வந்து மறக்க முடியாது, ஹீரோட ஃபஸ்ட்டு டீச்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரதர் டைகர் பிரதர், இவனை வந்து ஞாபகம் இல்லைனா வந்து நான் சொல்கிறேன், ஹீரோட சின்ன வயசில் ஹீரோக்கு நிகராக வந்து நான் வந்து காம்படேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாலும் அவன் தான் அந்த இடத்துல 2 பேரும் மதியம் சொல்லி ஹீரோக்கு ஞாபகம் டைகர் பிரதர் நீ அப்படின்ட்டு சின்ன வயசில் ஹோச்சேன், கண்டிப்பாக நான் உனக்கு வந்து கீப் பண்ணிவிட்டு வந்து சண்டையாக உனக்கு எதிராக சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நான் மாஸ்டர் ஹோச்சான், உனக்கு ஒரு பிரச்சனை 1000 படை வீரர்கள்லாம் எடுத்துகிட்டு வர அளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன். கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து 28,720 நைட்ஸ் 5th tier நைட்ஸ் அதில் வந்து இருக்கும், எல்லாருமே சாக வர சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நீங்கள் உண்மையிலேயே வந்து என்ன வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் படுத்துறீங்க அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நைட் வந்து எழுந்திரிச்சு பேச ஆரம்பிச்சல. ஸோ ஒரு பேட்டில் நீங்கள் விட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட உயிரை வந்து காப்பாற்றலனா இன்னும் நான் உயிரோட வந்து மாட்டேன், ஸோ கண்டிப்பாக அவங்க கூட நான் சண்டை போடும் அப்படின்ட்டு இன்னொருத்த வந்துட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேட்டில் வந்து இந்த டிராகன் பாஸில் நீங்கள் வந்து என்னை வந்து காப்பாற்றுனீங்க, அது என்னால் மறக்க முடியாது, அதனால் உங்களுக்கு நான் சேவை பண்ணேன், என் உயிரவும் விட தயாராக இருக்கா அப்படின்ட்டு இப்படியே வந்து நீங்கள் ஒரு பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்னோட அம்மா வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிருக்கீங்க, அதனால் வந்து நான் வந்து சண்டை போகிறேன் அப்படின்னு எல்லாருமே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா காப்பாற்று கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து இருக்கிறதுல. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சாகும் போகிற இந்த பேட்டில் பில் வந்து ரெடியாக இருக்காங்க ஹோச்சன். கண்டிப்பாக வந்து இந்த த்ரோன் மல்டிபிள் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டு இது என்ன விஷயம்னா எல்லா த்ரோன்ஸுக்கும் ஒரு ஹோல்டர் ஒரே ஒருத்தர் தான் லீட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆர்டர் அண்ட் லா டிவைன் த்ரோன் இந்த த்ரோனுக்கு மல்டிபிள் ஹோல்டர்ஸ், ஏன்னா மல்டிபிளான பவர்ஸ் வந்து வச்சிருக்கு, வந்து ஒன்றா யூஸ் பண்ண ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு த்ரோன். மல்டிபிள் ஹோல்டர்ஸும் கண்டிப்பாக அதில் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகும் நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து இப்படியே இவர் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா அது ட்ரையல்குள்ளே பார்த்தீங்கன்னா அமுச்சு வரான் அந்த இடத்துல. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத ஹோச்சான், கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டியன் நைட் அந்த த்ரோனுக்கான ட்ரையலில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாருமே கொடூரமான ஃபோர்ஸ், கிட்டத்தட்ட அந்த ஃபோர்ஸ் அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய மலையவே சுமக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எலிமினேட் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துடுறாங்க 9th tier. சில பேர் ஷீல்டு வச்சு என்னதான் தடுத்தாலும் பட் யாராலையும் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியல. ரோஸா கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது இந்த த்ரோனை நான் அடைஞ்சே ஆகணும், கண்டிப்பாக அந்த த்ரோனுக்கு எனக்கு வேணும், எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா வந்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு முடியவே இல்லைன்னா கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக வந்து பண்ணிருக்கான். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டிப்பாக வந்து என்ன பிடிச்சவங்க எல்லாரையும் இல்லைன்னா ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த கிட்டத்தட்ட இந்த மலையோட ஃபோர்ஸ் ரொம்ப போக பார்த்தா அடுத்த ஸ்டெப் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம லின்னா என்னமோ குழந்தை போகிற வெளியே ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி, ஐயோ ரோஸ் வெளியே வராளா, எப்போ வரா தெரியலையே அப்படின்னு அவனும் பதறிட்டு இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அவள் பதறதை பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து நம்ம யாங்க இவங்க கொஞ்ச நேரம் சும்மா இராண்டா அந்த இடத்துல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. வந்து அவள் என்னதான் 8th tier நைட் இருந்தாலும் மற்ற 8th tier எல்லாரோட பவர்ஃபுல்லான அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆக்கி பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க இடத்துல. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பா நம்ம இருக்கு. திடீர்னு இன்னும் கொஞ்சம் பேரும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரோன் தூக்கி வெளியே அடிக்க ஆரம்பிக்கிற இடத்துல எல்லாம் திருச்சிட்டு வந்து வந்து வெளியே வராங்க இடத்துல. என்னாச்சு ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க, என்னதாச்சும் அவளுக்கு என்னாச்சு, நம்ம லின்னுலாம் அப்படியே பதறிக்கிட்டு இருக்கு, என்னாச்சு எல்லாரும் வெளியே வந்துட்டு அவங்க பார்த்து வெளியே வரல, அவள் வந்து பேடாக வந்து இன்ஜுரி ஆயிருப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவள் வந்து என்ன ஆனாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் வெளியே போக மாட்டேன், இந்த த்ரோன் ஆடுனா அந்த இடத்துல அதனோட ப்ரொஜெக்ஷன் எலிஃபேண்ட் ப்ரொஜெக்ஷனே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வர ஆரம்பிக்கிற இடத்துல. அந்த ப்ரொஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறதுல நீ வந்து இப்போ தான் ஒரு கில்லிங் நைட்லேருந்து ஒரு கார்டியன் நைட்டாக ரீசெண்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, அதாவது ஷீல்டை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஷீல்டு கூட இல்லை, பட் ஏன் எதுக்காக இந்த த்ரோன் ஆட்டைக்கணும்னு இந்த அளவுக்கு நீ வந்து ஒரு பிடிவாதமாக இருக்க, எது ஒன்று இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்க வைக்கிறது இருக்க. அவ்வளோ பண்ண யோசிச்சுட்டு ஏன்னா பயப்படுறேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவான். பயப்படுறியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம், என்னோட பிரதர் சின்ன வயசுலேருந்து என்னோட பிரதர் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இறந்து போகிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு. இந்த பேட்டில் ஃபீல்டு இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து திரும்ப கொண்டு வர வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல எல்லாருமே வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போனாங்க. அப்புறம் நான் காதலிக்கிறவன் லின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டில் ஃபீல்டு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அவன் சேஃபாக ஆகணும்னு எனக்குள்ள அந்த பயம் வந்து கொஞ்சமாக வந்து அதிகமாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக அவங்க திரும்ப வந்தாங்க. ஆனால் அப்போ என்னோடய பயம் இன்னும் அதிகமாச்சு, திரும்பவும் இவங்களை இழக்கக்கூடாது, நான் எப்படியாவது வந்து இவங்களை வந்து காக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஆழமாக தெரிச்சு. அதனால தான் கில்லிங் நைட்டாக இருந்த நானும் என்னோடய ஸ்வாடை தூக்கி எறிஞ்சிட்டு
ஒரு கார்டியன் ஐட்டம் நான் முடிவு பண்ணேன், எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் வந்து முடிவு பண்ணேன் அப்படின்ட்டு ரோஸ் சொல்லுவா பாருங்க. இந்த இடத்துல என்னோட மீட்டியார் ஆம் இதை வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது இந்த ட்ரையல் நான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வர்ற அந்த பெரிய மலையை அவள் மீட்டியார் ஆம் அதை வச்சு ஒட்டைக்க ஆரம்பிக்கிறான். அவளோட அவளோட ரைட் கையும் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது, அந்த பெரிய மலையுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சொன்னதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த த்ரோன் சொல்லுதுல, ஏன்னா உண்மையிலேயே வந்து சந்தோஷப்படுறேன், ஏன்னா இந்த அளவுக்கு பயம் தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண தகுதியானது, நான் சந்தோஷப்படுறேன். நீ வந்து இது த்ரோனுக்கு தகுதியானது யார் த்ரோனையே தூக்கி பார்த்தா நம்ம ரோசிகிட்ட பற்றி வந்து கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் ஸ்டீல் ஆர்டர் அண்ட் லா அதுக்கான ட்ரையலை தான் கட்டுறாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரையலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கேன் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த த்ரோனை பார்த்தீங்கன்னா ஆப்டெயின் பண்ணவங்க 4 பேர் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தமாக வந்து நான் கலெக்ட் பண்ணி லைப்ரரியில் மொத்த புக்குமே வந்து நான் வந்து படித்து எக்கச்சக்க கேதர் இன்ஃபர்மேஷன் பண்ணேன். டைகர் கேட்பான், மாஸ்டர் நீங்கள் மொத்த லைப்ரரியுமே படிச்சிங்க, அதுக்கு தானே சொல்கிறேன் உன்னை வந்து கொஞ்சம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்னு எங்கடா நீ சொன்னால் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா டைகர் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. ஒழுங்காக படிக்கிற பழக்கத்தை வந்து சரி மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த த்ரோனோட டெஸ்ட் நம்ம வந்து நம்மளால் வந்து ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லுவார் இடத்துல. ஸோ இந்த உலகத்தில் இந்த உயிர்கள் எக்ஸிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லை, வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஆர்டரை வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. அதனால் நேச்சராகவே பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சது, விதிகள் ஆர்டர் அப்புறம் விதிகள் அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் காமன் பீப்புள்ஸ்னால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதிகளை உருவாக்கணும், நம்ம வில்ஸால் ஒரு ஆர்டரை உருவாக்கணும் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்ல எனர்ஜி கேதர் பண்ணி கீழே குத்த ஆரம்பிக்க அவர் சொல்லிட்டு வந்ததுல நம்ம எல்லாமே ஒரு ஃபயர் ஃப்ளைஸ் வந்து ஒன்று வெளிச்சமாக இருக்கும், எல்லாமே சேர்ந்து நிலவு போல ஜொலிக்க ஆரம்பிக்கும், மக்களோட வில் மக்களோட நம்பிக்கையை நம்ம வந்து நிலைநாட்டுவோம் அப்படின்ட்டு குத்த ஆரம்பிக்க அந்த இதுவும் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலி இந்த த்ரோனுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட வீல்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த த்ரோன் அப்பீர் ஆனது ஃபர்ஸ்ட் அப்பீர் ஆனது ஆர்டர் அண்ட் லார்ட் டிவைன் த்ரோன், அதுதான் அதாவது நம்ம ஓல்டு மாஸ்டர் அவரு நம்ம டைகர் 2 அந்த டீம் தான். ஸோ அந்த த்ரோனை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படி நடந்து எல்லாம் தெரிஞ்சிச்சு, அந்த த்ரோன் வந்து அவங்களுக்கான லீடரை வந்து செலக்ட் பண்ணுச்சுட்டு. ஸோ வந்து மெயினான ஹோல்டர்ஸாக 2 பேர், நம்ம டைகரு நம்ம மாஸ்டர், அதுக்கப்புறம் சப்பா வந்து மற்ற வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த த்ரோன் வந்து தேர்ந்தெடுக்க வந்து பட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் காரணம் இடத்துல ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா வீல்டர்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. பயங்கரம், இன்னும் ஒரு த்ரோன் தான் இருக்குது, இது பயங்கரமாக இருக்குன்னு திடீர்னு அடுத்த த்ரோனான கார்டியன் அண்ட் மெர்சி அதுக்கான வீல்டரை தேர்ந்தெடுத்து அதுவும் அப்பீராக இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல. 2 த்ரோன்ட்டு அது யாருன்னா நம்ம ரோஸ் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவளோட ஒரு கை என்னாச்சு, அவளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இழந்துடலான்னு பார்த்துட்டு இருக்கா. நம்ம லின்னா வந்து ரோஸு வந்து உன் கையை இழந்துட்டு பட் நீ ஃபைனலாக அச்சீவ் பண்ணிட்டு அவனை வந்து அழுதுகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம வாங்கி நீ முட்டாள் ஏன்டா அழுகிற. ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஃபீமேல் ஒரு பொண்ணாக அவள் பார்த்தா த்ரோன் அப்படின்னு பட்டிருக்கா, இதுக்கு நீ சந்தோஷம் பண்ணா அது ஆனதுக்கு அந்த நீ வாய மூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஸு என்னதான் அவனோட ஒரு கை இழந்தாலும் நான் கண்டிப்பாக எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்ட்டு அந்த ஷீல்டை ஏற்று நிப்பாப்பாங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து டிவைன் த்ரோன் ஆப்ஷனோட வீல்டராக வந்து மாறியிருப்பார். இருக்கிற எல்லாரும் இப்போ 6 த்ரோனுக்கான வீல்டர்ஸ் வந்து கிடச்சாங்க, இது ரொம்பவுமே அற்புதம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தா ஃபீமேல் நைட் வந்து ரொம்ப கூலாக இருக்காங்க. ஆசம் ஃபீமேல் நைட் ஃபஸ்ட்டு ஃபீமேல் கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹேப்பிச்சு 6 த்ரோனோட பவரும் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வராங்க டீமன்ஸ் ஹீரோ சொல்ல. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா டீமன் பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா பார்த்தா இறங்க ஆரம்பிக்குது இந்த ஹோலி சிட்டிக்கு மேலேயே இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து மேலே பறந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த த்ரோன்ஸை சம்மன் பண்ணி இந்த ஹோலி சிட்டி ஃபுல்லாமே பார்த்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரியராக போடுவான். இந்த 7 த்ரோன்ஸோட உதவியாக இருந்ததில்ல அது எட்டர்னல் பேரியன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் வந்து இடிச்சு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2 காட்ஸ் மொத்தமாக இருக்கிற எல்லா டிவைன் 3 ஹோல்டர்ஸ் எல்லாராலையும் இது வந்து தடுக்கப்படும் அப்படின்ட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல எக்கச்சக்கமான பில்லர்ஸ் பார்த்தா வந்து இறங்க ஆரம்பிச்சு அது எல்லாமே ஒரு ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா உருவாக்குது. ஒட்டுமொத்த உலகத்தையும் சுற்றி அந்த ஃபார்மேஷன் கவர் ஆக ஆரம்பிக்குது. இதில் இந்த ஃபார்மேஷன் 9 அப்பர் காட் ஸ்லேயிங் ஃபார்மேஷன்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்கிறாங்க இதில். ஸோ இந்த ஃபார்மேஷன் உருவானது அது வந்து பயங்கரமான சக்தி வந்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொன்ன எக்கச்சக்கமான டீமன் பில்லர்ஸ் டாப் டயர் 10 டீமன் பில்லர்ஸை டீமன் காட் திரும்ப ரெசரெக்ட் பண்ணியிருக்கான். இருக்கிற எல்லாருமே ரெசரெக்ட் ஆகி கொடூரமான பவரில் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுருக்கான். பையன்லாம் 3 டீமன் காட் அவனும் அப்பீர் ஆகி பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டீமன் எம்பரர் அவரோட வந்து அப்பீரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவங்க பேட்டில் வந்து தயாராங்க. சுற்றிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ சொல்கிறான் அந்த டீமன் எம்பரர் அவனோட வில்லை எல்லா டீமன்ஸ் கிட்டே பரப்பியிருக்கான், அதனால எல்லாமே பூஸ்டப் ஆகியிருக்குன்ற விஷயத்தை வந்து நான் ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ அதில் ஹீரோ சரி ஓகே
ஓகே நான் தான் ஏதாவது பண்ணணும் ரெடியாக இருக்கேன். நம்ம கையர் வந்து உடனே சொல்லுவாள், இந்த விஷயத்தை வந்து எங்ககிட்ட வந்து நீ வந்து விட்டுரு கோச்சான், உனக்கு அதை தாண்டி நிறைய முக்கியமான டாஸ்க் இருக்குங்கிறது எங்களுக்கு புரியுது, நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா சொல்லிட்டு ஹீரோ தான். சரி ஓகே எல்லா அலைன்ஸ் அந்த பீப்புள்ஸ் வந்து கேதர் ஆகுங்கன்னு காத்துவான் பாருங்க, சுற்றிக்கிற எல்லா படை வீரர்களும் கேதர் ஆவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இதில் ஹீரோவும் மேலே படுத்துட்டு எல்லாருமே என்னோட ஆர்டரை கேளுங்க அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஷீல்டு வாரியர்ஸ் கார்டியனர்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா அலைன்ஸை ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணுங்க 2 பக்கம் இருக்கு, அவங்களையும் காட்டுறாங்க அந்த இடத்துல. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் ரைட் அட்டாக்கிங் வாரியர்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல நின்னு அட்டாக்கிங் லீட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு இருக்க. அடுத்த டயர்ல பார்த்தா அசாசின்ஸ் மறைஞ்சிருந்து தாக்க ரெடியா இருங்க. அடுத்ததா வந்து சாமானர்ஸ் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ட்களை சாமான் பண்ணுங்க அப்படின்னு காத்திக்கிட்டு இருக்க. அடுத்ததா பார்த்தா வந்து ஹீலர்ஸ் நீங்க மொத்த அலைன்ஸில் யார் அடிப்பட்டாலும் மொத்த பேர் ஹீல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிங்க கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து மேஜர்ஸ் நீங்க ஸ்பெல்ஸை கேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, மொத்த அட்டாக்கிங் லாங் ரேஞ்ச் ஸ்பெல்ஸாக இருக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தா வந்து அப்புறம் டிவைன் த்ரோன் ஹோல்டர்ஸ் நீங்க எல்லாருமே டார்க்னஸை பார்த்தா வந்து வேலைக்கு எல்லாருக்குமே பார்த்தா வந்து உங்களோட பூஸ்ட்டை கொடுங்கன்னு இருக்க. அந்த லைட் பட்ட எல்லாருக்கும் பயங்கரமான பூஸ்ட் பண்ண உணர ஆரம்பிக்கிறேன். அந்த டீமன்ஸ் நம்மளை மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபேமிலி மொத்தமாக வச்சு ஹோம் டைனை வந்து பிடிக்க பார்க்குறாங்க. இதில் இந்த 6198 வருஷங்கள் நான் பேட்டிலுக்கு கடைசி முடிவு நம்மளோட சீனியர்ஸ் முன்னோர்கள் எவ்வளவோ பேர் இறந்துருக்காங்க. நம்ம வலியினாலையும் பெயினாலையும் பார்த்தா வந்து கோபத்தினாலையும் பிறந்திருக்கிறோம். நம்ம ஃப்ரீடம்காக சண்டை போடுறோம், லைட்டுக்காக சண்டை போடுறோம், பீஸ்க்காக சண்டை போடுறோம், நம்ம ஹோம் டவுனுக்காக சண்டை போடுறோம். எல்லாரும் உயிரை கொடுத்தானே நம்ம வந்து நம்ம தாய் நாட்டை காப்பாற்றணும், நம்ம வீட்டை காப்பாற்றணும். ஹீரோ பார்த்தா காத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லாருமே மரணமாகுது, எல்லாருமே கொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோவும் சத்தம் போடாம பாருங்க. எல்லாருமே பார்த்தா ரெடியா இருக்காங்க. எல்லா டீமன்ஸையும் கொல்லுங்க, ஒரு டீமன் கூட உயிரோடு இருக்கோடு காத்தினா எல்லாருமே வந்து கொல்லணும் காத்திட்டு அட்டாக் பண்ண குட்டூர் மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா வந்து டீமன்ஸ் அதுக்கு பக்கம் பார்த்தா வந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துருக்க ஹோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட நம்ம கையர் அவன் என்ன பண்ண அவ்வளோ கொள்ளுகட்டு கத்திட்டு பேட்டில் ரெடி ஆக. ஒரு பக்கம் டீமன் பட, ஒரு பக்கம் வந்து இந்த ஹோலி டீம் 2 பேரும் பேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் பண்ண ஒரு தப்பு என்னன்னா ஒவ்வொரு எபிசோடாக போடாமல் சரி ஓகே 2 எபிசோடாக போடுவோம், பார்த்தா ஒரு குட் ஃபீல் இருக்குன்னு போடலான்னு பார்த்தேன். பட் என்ன விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போனாலே ஃபோன் தாங்க மாட்டேங்குது. நானும் எடிட் பண்ணுறேன், வெளியே எடுத்துகிட்டு விட்டுது, எவ்வளோ டென்ஷன் ஆகும். கொஞ்சமாக வந்து எடிட் பண்ணி தான் இந்த 2 நாளாக சுத்தமாக வீடியோவே போட முடியல, இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து 2 எபிசோட் போடுறது கொஞ்சம் ஃபோன் தாங்க மாட்டேங்குது, ஒவ்வொரு எபிசோடாக போட்டு முடிக்க போகிறேன். இன்னும் வந்து ஒரு 8 எபிசோடு தான் வந்து மொத்தமாகவே இருக்குது. அது முடிஞ்சால் த்ரோன் ஆஃபில் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவோம். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், முடிஞ்ச சீக்கிரம் வந்து வீடியோ போகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் கைஸ். கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு.